ரெண்டாவது விஷயம், எல்லா முஸ்லீம்கள் கடமைன்னு சொன்னா எது? நான் முதல்ல சொன்னேன், நீங்க உடனே அரபி முழுக்க படிச்சாகணும், தப்சீர் படிக்கணும், ஹதீஸ் படிக்கணும், எல்லா சொத்துரிமை சட்டங்கள் முழுக்க படிச்சிருக்கணும், ஜக்காத் ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான், நீங்க கடமை தவறி விட்டீர்கள். அப்படியா? இல்லை. இந்த ஹதீஸ்ல குல்லு முஸ்லிம்னா எல்லா முஸ்லீம் கடமையானது தெரியுமா? அர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்களை பற்றிய கல்வி. ஏன்னா எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். எல்லாருமே அல்லாஹ் மீது, மலக்குகள் மீது, வேதங்கள் மீது, ரசூல்மார்கள் மீது, மறுமையின் மீது, விதியின் நன்மை தீவின் மீது நம்பிக்கை வைக்கணும். அதை பற்றி அறிவை கற்றுக்கொள்ளணும். எல்லா முஸ்லிம்களுக்கு கடமை. ஹலால் ஹராமுடைய சட்டம் தெரிஞ்சிருக்கணும். எது ஹராம் எது ஹலால், அந்தந்த வயதுக்கு அந்தந்த குறிப்பிட்ட நபருக்கு அவர் எந்த நிலையில் இருக்கா அதுக்கு தேவையான ஹலால் ஹராம் சட்டம் தெரியும். ஒரு குழந்தைக்கு கல்யாணத்தை பற்றி அதில் உள்ள சட்டம் ஹலால் எது ஹராம் எது தெரியும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வயதே இல்லை. ஆனா ஒரு கல்யாணம் பண்ணுபவருக்கு தெரியணும் யாரை நிக்கா செய்யணும், யாரை நிக்கா செய்யக்கூடாது. கல்யாணம் பண்றாரு, அவருக்கு மனைவியிடம் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கக்கூடாது. இந்த பெண் கணவரிடம் எப்படி நடக்கணும், நடக்கக்கூடாது. ஹலால் எது ஹராம் எது தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தருக்கு பண வசதி வந்துருச்சு, அல்லாஹ் ஒருத்தர கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஜக்காத் சம்பந்தமான சட்டம் தெரியாம அவர் இருக்கலாமா? ஹராம். அப்படி இருந்தாருன்னா ஹராம். ஃபர்தான ஒரு கடமை விடுறாரு, அதான் கல்வியை தேடணும். ஏன்னா இப்ப அவருக்கு கடமையா உள்ள கல்வி எது, அந்த கடமை தெரிஞ்சிருக்கு. அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும், தனக்கு சம்பாதிக்கிறாரு. முதல்ல அவருக்கு சம்பாத்தியம் இல்லை, அவ்வளோ வசதி இல்லை, அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய நிலையில் இல்லை. ஏன்னா அவரே வாங்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். அவருக்கு ஜக்காத்துடைய எல்லா சட்டங்களும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஃபர்து ஐனான கல்வியை கற்றுக்கொள்வது இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கான கல்வி. ஏன் ஃபர்து ஐனான கல்விங்கிறது என்ன? நம்முடைய ஈமானுடைய கல்வி. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. நான் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்படின்னா அல்லாஹ் யார், அவருடைய பண்புகள் என்ன, சிஃபாத், அஸ்மா உ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் என்ன, அல்லாஹ் ஏன் நம்மை படைத்திருக்கிறான், எங்கே இருக்கிறான், அப்ப அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி என்ன நமக்கு சொல்லி இருக்கிறான், இதை பற்றி அறிவு இல்லாமல் எப்படி அல்லாஹ்வை நம்புறது? அல்லாஹ்வை நம்புறதுன்னா இதுதானே. அப்ப அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைங்கிறதுல தௌஹீதுடைய கடமை தான் மகத்தானது, அவருடைய இபாதத்தை பற்றி கடமை. அப்போ அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கையிலிருந்து அந்த இல்ம ஆரம்பிக்குது. அல்லாஹ் மறைவானதாக உள்ள எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கானோ அந்த மறைவான விஷயங்களை பற்றி இல்மு நம்ம கட்டாய கடமை. மலக்குகளை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறத கற்றுக்கொள்வது இது நம்முடைய ஈமானுடைய அர்கான், அதாவது ருக்குன்ல உள்ளது. ருக்குன் என்ன? தூண், கடமையா இருக்கிறது. மலக்குகளை எப்படி நம்பிக்கை கொள்ளணும், வேதங்களை நம்பிக்கை கொள்றது எப்படி? அல்லாஹ் தஆலா குர்ஆனை மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி எத்தனையோ வேதங்களை இருக்கிறான். அதுல பெயர் சொல்லி நமக்கு தெரிந்திருக்கிற வேதங்கள் எது, பெயர் சொல்லப்படாத வேதங்களும் உண்டு. அப்ப அந்த வேதங்களை பற்றி நம்முடைய நம்பிக்கை என்ன? சரி, இன்றும் பெயர் சொல்லப்பட்ட வேதங்கள்ல நமக்கு தௌராத், இன்ஜீல், ஜபூர் தெரியும். அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்ட சமுதாயமும் தெரியும். எந்த சமுதாயம்? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயல்ல தான் யூதர்களும் இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பப்பட்ட நபிமார்களைத்தான் நம்ம தெரியும். தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்டது, இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு, ஜபூர் தாவூதுக்கு இறக்கப்பட்டது. இவங்க எல்லாம் பனு இஸ்ராயல்ல உள்ள நபிமார்கள். அப்ப அந்த வேதங்கள் இன்று அது மாற்றப்பட்டு, மறைக்கப்பட்டு, திரிக்கப்பட்டு, மக்களால் எவ்வளோ தில்லுமுள்ளுகள் பண்ணப்பட்டு இருக்கு, பைபிள்னு இருக்கு. அப்போ அதை நம்ம நம்பணும்னா எப்படி நம்புறது? அதோடைய நம்பிக்கையுடைய சட்டம் என்ன, அதை நம்ம பின்பற்றலாமா? அப்படின்னா அந்த வேதங்களை இல்லை. அப்போ வேதங்கள் நம்பிக்கையில அந்த முந்தைய வேதங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கிய உடனே ரத்து செய்யப்பட்டுருச்சு, அதை பின்பற்றக்கூடாது நம்ம நம்பிக்கை கொள்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டவை தான். ஆனால் அதில் உண்மையும் பொய்யும் கலந்து விட்டது, அதில் நிறைய மாற்றப்பட்டு விட்டது, மறைக்கப்பட்டு விட்டது. அவை உண்மையான வேதமாக நிலையில இல்லை. ஆனா அல்லாஹ் இறக்கி இது நம்புகிறோம், அந்த நபிமார்களை நம்பிக்கை கொள்கிறோம். இது வேதங்களை பற்றி நம்பிக்கை. இது எல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையான நம்பிக்கை. மறுமையை நம்புவது,
எங்கிருந்து தொடங்குது? அல்லாஹ் தன்னுடைய உயிரை எடுக்குவதற்கு மலக்குல் மௌத்தை அனுப்புவது மறுமை மீதான நம்பிக்கையை நமக்கு நம்பிக்கை கொள்ளணும். அப்போ மலக்குகள் மீதான நம்பிக்கைக்கும் மறுமையின் மீதான நம்பிக்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. வேதங்கள் மீதான நம்பிக்கைக்கும் மலக்குகள் மீதான நம்பிக்கைக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்? வேதங்கள், அந்த வேதங்களை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மிக முக்கியமான நபி மலக்கு யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்போ பாருங்க, மலக்குகள் மீதான நம்பிக்கை வேதங்கள் மீதான நம்பிக்கைக்கு தொடர்பு இருக்குது. அந்த வேதங்கள் நபிமார்களுக்கு இறக்கப்பட்டது, நபிமார்களிடம் மலக்குகள் வந்தார்கள், அந்த நம்பிக்கைக்கு தொடர்பு இருக்குது. அந்த நபிமார்கள் யார் யார்? அப்போ நபிமார்களுக்கு பெயர் சொல்லப்பட்ட நபிமார்கள் குர்ஆன்ல எத்தனை நமக்கு அறிந்திருக்கிறோம்? எத்தனை நபிமார்கள் பெயர் சொல்லி அறிஞ்சிருக்கிறோம்? 25 நபிமார்கள். பெயர் சொல்லப்படாதவை எத்தனையோ பேர், வரலாறே தெரியாதவை, வரலாறு ஒரு பெயரும் இல்லை வரலாறும் இல்லைன்னு சொல்லப்படுகிற நிலையில் இருக்கிற எத்தனையோ நபிமார்கள். அப்போ இந்த நம்பிக்கைகள் ஒன்றோடு ஒன்றொன்று கனெக்டா இருக்கு. மறுமை மீதான நம்பிக்கையில, உயிர் எடுக்கப்படுகிற மலக்குல் மௌத் மீதான நம்பிக்கையிலிருந்து, உயிர் எடுக்கப்பட்ட பிறகு திரும்ப மலக்குள் 2 பேர் நம்ம வந்து விசாரிக்கிறாங்க கபர்ல. அப்போ மலக்குல் மீதான நம்பிக்கையில இங்க கனெக்ட் ஆகுது. முன்கர் நக்கீர் வருவாங்க. அதற்கு பிறகு விசாரணைக்கு பிறகு ஒரு நாள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும், விசாரணை இருக்கும், தீர்ப்பு அளிக்கப்படும். தீர்ப்புக்கு பிறகு சொர்க்கமோ நரகமோ உண்டு. சொர்க்கம் அல் ஹக் அல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன். சொர்க்கம் சத்தியம் உண்மை, நரகம் சத்தியம் உண்மை. அல்லாஹ் படைத்திருக்கிறான், நம்பிக்கை கொள்ளணும். அப்ப அதுக்கு பிறகு எல்லா மறுமையின் மீதான மறைவானவற்றின் நம்பிக்கை எல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பிக்கை கொள்ளணும். இதை பற்றிய அறிவுக்கு ஒருத்தர் 10 வருஷம் அல்ல 3 வருஷம் முழுக்க ஒரு மௌலவியா முழுக்க அரபியெல்லாம் படித்து கரைச்சி குடிச்சுதான் அவர் வந்து நம்பிக்கை கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதனுடைய அடிப்படை கல்வி உள்ள உலமாக்கள் வந்து தேவையான ஆதாரங்கள் வந்து கற்றுக்கொள்வது போதுமானவர். விதியின் மீதான நம்பிக்கை, விதியை எப்படி நம்பிக்கை கொள்ளணும்? கதிருங்கிறது அவருடைய நம்பிக்கை என்ன? அதனுடைய ஹைர் ஷர் ரெண்டையும் நம்பிக்கை கொள்ளணும். கதிரில் ஷர்ரும் இருக்கும், ஹைரும் இருக்கும், ஷர்ரும் இருக்கும், நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும், நம்பிக்கை கொள்ளணும். அப்ப இதுடைய அகீதாவுடைய அறிவைத்தான் அர்கானுல் ஈமான்.